திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே விவசாயி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தி விவசாயி உடலுடன் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அது குறித்த தகவல்களை செய்தியாளர் லெனினிடம் கேட்கலாம். லெனின், என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடந்தது? குறிப்பாக அந்த இறந்து போன பழனிசாமியினுடைய குடும்பத்திற்கு 15 லட்சம் ரூபாய் உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும். அது போன்ற விவசாயிகள் வறுமையின் காரணமாக, வறட்சியின் காரணமாக தங்களுடைய பயிர் வாடியதை கண்டு மனமுடைந்து இறந்து போனவர்களுடைய அனைத்து விவசாயிகளுடைய குடும்பத்திற்கும் தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடாக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து தான் விவசாயிகள் விவசாய சங்கங்களுடைய பிரதிநிதிகள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து அவருடைய பிரேதத்தை வைத்துக்கொண்டு சாலை மறியலில் ஈடுபட்டும் அந்த ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டார்கள். மணிமாறன், இப்போ நாம் அந்த கிராமத்தில் தான் இருக்கோம், பல்லபுரம் கிராமத்தில் தான் இருக்கோம். குறிப்பாக பார்த்தா காவேரி கொள்ளிடம் இந்த ஆற்றுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமம் அது. முக்கம்பிலிருந்து பிரியக்கூடிய பெருவள வாய்க்கால், அந்த வாய்க்காலுடைய அந்த நீரை பயன்படுத்தி தான் இங்கே நெல் சாகுபடி, கரும்பு சாகுபடி, சோளம், மல்லி இவைகள்லாம் இந்த பகுதியில் சாகுபடி செய்யப்படுகிறது. குறிப்பாக புள்ளம்பாடி வாய்க்கால், பெருவள வாய்க்கால், ஐயன் வாய்க்கால் இந்த பகுதியில் எப்போதுமே தண்ணி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. எனவே இந்த பகுதியில் இலவச மின்சாரம் என்பது அரசு வழங்கலை. ஏன்னா வாய்க்கால் பாசனம் நன்றாக இருக்கிறதுனால, இந்த கிராமங்கள் எல்லாம் செழிப்பமாக இருக்குங்கிறதுனால இந்த பகுதிகளுக்கெல்லாம் இலவச மின்சாரம் என்பது கிடையாது. வாய்க்கால் பாசனத்தை நம்பி மட்டுமே இவர்கள் சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஒரு முறை வயலில் தண்ணீர் பாய்ச்சினால் 15 நாட்களுக்கு அந்த தண்ணீர் காயாமல் இருக்கும். அப்படி ஒரு செழிப்பமான பகுதி இந்த பகுதி. ஆனால் தற்போது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை 70 விழுக்காடு மழை அளவு என்பது குறைந்திருக்கிறது. ஒரு 60 விழுக்காடு விவசாயிகள் சம்பா சாகுபடியை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். 40 விழுக்காடு விவசாயிகள் மட்டும்தான் சம்பா சாகுபடியை தொடர்ந்து செஞ்சிருக்காங்க. அந்த 40 விழுக்காடிலும் சுமார் 25 விழுக்காடுக்கு அதிகமான அந்த சம்பா சாகுபடி செய்யப்பட்ட வயல்கள் கருகிய நிலையில் காணப்படுது. இது விவசாயிகளை மிகுந்த வேதனைக்குள்ளாயிருக்கு. குறுவை சாகுபடி என்பது முற்றிலும் நடக்கல. சம்பா சாகுபடி பொய்த்துவிட்ட நிலையில் விவசாயிகள் வறுமையில் தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த பொங்கலை ஒட்டி அறுவடை செய்யக்கூடிய காலம் இது. இந்த காலகட்டத்தில் குறிப்பாக அறுவடை செய்து விதை நெல்லை வீட்டில் வைத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மற்ற நெல்லை விலக்கி விட்டு கையில் காசு புழங்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் இந்த காலகட்டத்தில் எந்த வீட்டிலையும் விதை நெல் கூட இல்லாத ஒரு அவல நிலை என்பது இந்த விவசாய குடும்பங்களில் காணப்படுது. குறிப்பாக இந்த பழனிசாமியினுடைய குடும்பம், அந்த பழனிசாமி தற்கொலைக்கு என்ன காரணம் என்பது குறித்து இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் நம்மோடு இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். அவர் என்ன சாகுபடி பண்ணாரு, எதற்காக இந்த தற்கொலை முடிவு எடுத்தார்? அவருக்கு சொந்த நிலங்க 1.25 ஏக்கர் அல்ல. அது சொல்கிறாங்க பையனுக்கு தெரியாது, அவன்லாம் மனநிலை பிடிக்காத பையனுங்க. அவனுக்கு இருக்கிறது 1 ஏக்கர் கோயில் நிலம், திருமூலநாத சாமி கோயில் நிலம். ஒரு 1/2 ஏக்கர் ஒத்தி நிலம். என் நிலத்தை நான் ஒத்தி அவங்க வாங்கியிருக்கான். நான் ஒரு பக்கம் விலைக்கு வாங்கி வச்சுருக்கேன். அதை ஒத்திக்கு விவசாயம் பண்ணுறான். நான் வெளியில் அரசியல் மாவட்ட பொறுப்பில் இருந்துட்டு இருக்கனால அரசியலில் சொந்தக்காரவங்க உள்ளூர் கிராமத்தில் இருந்து. இப்போ அவர் என்ன சாகுபடி பண்ணார், என்ன நட்டம் ஏற்பட்டுச்சு? மல்லி சாகுபடி பண்ணாருங்க. மல்லி ஒரு 1/2 ஏக்கர் பண்ணார். ஒரு 1/2 ஏக்கருக்கு விவசாயம் நாற்று போட்டார். நாற்று ஊரே கருவிச்சு, அதுவும் கருவி போயிடுச்சு. ஒரு 1/2 ஏக்கர் சோளம் போட்டார். சோளமும் சரியாக வரல. மழையும் இல்லை, வாய்க்காலில் பெருவளை எப்போவுமே தொடர்ந்து இந்த வருஷம் போல் எந்த வருஷமுமே பெருவளையில் தண்ணி இல்லாத நாளே கிடையாது. கடைமடையிலேருந்து தலைமடையிலேருந்து கடமடை வரலையுமே சுத்தமாக அவுட்டுங்க. போர் இல்லாத ஏரியா. இப்போ பங்குனி வாய்க்கால், ஐயன் வாய்க்கால், கடுவா இந்த ஏரியா கொள்ளிடம் பூராவுமே தண்ணி இருக்கும். அங்கேயும் என்னன்னா இந்த மணல் கொள்ளை அடித்ததுனால கொள்ளிடம் காவேரி, இப்போ சமீபத்தில் காவிரியில் கொள்ளிடம் மணல் அடித்ததுனால சில ஒரு பெரிய முக்கிய விஐபிகள் அரசியல் சம்பந்தப்பட்ட. இப்போ இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். இவங்க குடும்பத்தில் யார் யார் இருக்காங்க, அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கான வருமானம் என்ன, இவரோட இந்த குடும்பத்துக்கான வருவாயை பற்றி சொல்லுங்கள். இவங்க குடும்பம் ஒரு பையன் மனநோய் இல்லாமல், இன்னொரு பையன் கோமா ஸ்டேஜ், இன்னும் 2 பையன் படித்து படிப்பு 7வது 8வது படித்தவங்க. ஒரு பொண்ணு 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு அது நரம்பு தளர்ச்சி, உடல்நிலை கோளாறு இல்லை. மனைவி அவங்க ரொம்பவும் மோசமான நிலைமையில் உடல்நிலை குறைஞ்சவங்க. இவருக்கு வயசு 60 ஆகுது. ஆனால் இந்த வருமானம் வருஷத்துக்கு இந்த 1.25 ஏக்கரில் இருக்க என்ன வருவாய் வருதோ அதை வச்சு தான் குடும்பம் ஜீவனம் பண்ணாங்க. 2 கறவை மாடு இருக்குது. கறவை மாட்டுக்கு தண்ணி வசதி அதெல்லாம் வராத காரணத்தினால இவன் மனம் நொந்து போய் லோக்கலில் கடன் காப்பி நிறையா வாங்கினதுனால 5 பைசா வட்டிக்கு, 2 பைசா வட்டிக்கு, 1 பைசா வட்டிக்கு நகர் நட்டை வச்சு திருப்ப முடியாத இந்த சூழ்நிலையில் தாங்க தண்ணிச்சியாக போய் அவன் தோட்டத்தில் 3 இடத்துல நிலம் இருக்கு அவனுக்குங்க. இன்னும் ஒரு சாதாரணமாக 2 சென்ட் 3 சென்ட் 5 சென்ட்லாம் இடம் தோட்டத்துறவுல இருக்குது.
அந்த இடத்துல போய் மேலத்தோட்டம்னு சொல்லி சொல்கிறது. திருவள்ளூர் மேற்கு பகுதியில் அந்த இடத்துல போய் தான் வேட்டி அவுத்து தான் பூசற மரத்தையே தொங்கிட்டான். பையன் வந்து சின்ன பையன், மனநிலை புரியாதவன். அந்த பையன் உடனே ஊரில் கோவமுறைன்னு கத்திட்டு வந்து அவங்க அண்ணன் அம்மா எல்லான்னு சொல்லவும் எல்லாம் போய் தூக்கிட்டு கொண்டு வந்து எல்லாம் தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர், இப்போ சிட்டிங் தலைவர் இருந்தவர் வறுமையின் காரணமாக இப்படி ஒரு முடிவை வந்து இந்த விவசாயி பழனிசாமி வந்து எடுத்திருக்கார். இது போன்ற விவசாயிகளுடைய தற்கொலையை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஜெயசேல் நம்மோடு இருக்கார். நம்ம அவர்கிட்ட திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே விவசாயி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி லெனின்.